குட் மார்னிங் எல்லாருக்கும் டெட் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிப்ஸ் எல்லாம் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு டே பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதா இருந்தால் என்னென்ன மாதிரி எஃபெக்டிவான மெத்தட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எது நல்லா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்களும் உங்களுடைய டே பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் கரெக்டாக அந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போடுறது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதே எனக்கு வந்து தெரியும். டே பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஷெடியூல் எழுதிக்கணும். என்னென்ன படிக்க போகிறீங்கிறத கரெக்டாக ஷார்ப்பாக எழுதணும். அதாவது இங்கிலீஷ் படிக்க போகிறீங்கன்னா இங்கிலீஷில் எந்த யூனிட் படிக்க போகிறீங்க, எதெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னு எழுதணும். இப்போ நான் EL7 படிக்கிறேன்னா அதில் நான் எனக்கு என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், இப்போ ரிவிஷன் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி என்னதெல்லாம் ரிவிஷன் பண்ணணுங்கிறத கிறிஸ்பாக ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் எழுதணும். உங்களோட டே பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுங்கிறதுக்குள்ள செகண்ட் டிப் என்னென்னா, அந்த ஸ்கெடியூலை நீங்கள் எழுதி வச்சுருக்க டைம் டேபிளை உங்களோட ஃபோனோட வால்பேப்பரில் வைக்கணும். அதை வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டெய்லி 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களால் அதை ஈஸியாக செட் பண்ணி ஈஸியாக கூட கோலை முடிக்கிறதுக்கான சான்சஸ் ஹை. ஒவ்வொரு நேரமும் இதை பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது, இல்லைனா இதை நம்ம இன்றைக்கி முடிக்கணும், நம்ம இன்றைக்கி முடிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுவே நம்மளோட அந்த டெய்லி போர்ஷனை வந்து முடிக்கிறதுக்கு வந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு டெக்னிக். எனக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. பர்சனலாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெக்னிக். இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த டெக்னிக். இன்னையோட ஸ்கெடியூலில் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தது வந்து இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் வந்து மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், கிராமர், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுலேயும் மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் படிக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. நான் வந்து அப்படி தான் படிக்கிறேன், தமிழில் எழுதி வச்சு. சோஷியலில் 6th ஸ்டாண்டர்டில் ஏஷியா அண்ட் ஈரோப்புன்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை எப்படியாவது ஓப்பி அடித்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஓட்டிட்டேன். ஏன் இந்த லெசன் பிடிக்காதுன்னா இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய நேம்ஸ் இருக்கும், ரொம்ப கொச்சன்னு இருக்கும். அதனால் எனக்கு படிக்கவே பிடிக்காது. சரி எப்படினாலும் அதை நான் தான் படிக்கணும், வேறு யாரும் வந்து படிக்க போகிறது இல்லைங்கிறதுனால நானே என்னோட மனசை தேற்றி இந்த லெசனை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரே நாளில் உட்காந்து படிக்கணும்னு நம்ம நினைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு லெசனை 2ஆக பிரேக் பண்ணி இன்றைக்கி நோட்ஸ் மட்டும் எடுப்போம். படிக்கிறது நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒருத்தங்க இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பார்த்து அதில் வந்து அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி இப்போதைக்கு ஏஷியாக்குள்ளே நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சரி நாளைக்குள்ளது யூரோப்புக்குள்ளதை நாளைக்கு வந்து பார்த்து நாளைக்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி படிங்க. எது படிக்க முடியாட்டியுமே அட் ஸ்ட்ரெச்சில் படிக்க முடியாது, ஆனால் பிரேக் பண்ணி படிக்கிற ஹேபிட்டை வந்து உருவாக்கிக்கோங்க. சோஷியலில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ட்ரெயின் ஆகும், ஈஸியாக டயர்ட் ஆகும், ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட்டும் கூட. அதனால் படிக்கும்போது 2ஆக பிரேக் பண்ணியோ இல்லைனா எவ்வளோ குட்டியாக பிரேக் பண்ணி படிக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நீங்கள் பிரேக் பண்ணி படிங்க. ஸோ இதுக்குள்ளேயே நான் வந்து என்னென்னா இங்கிலீஷும் முடிச்சுட்டேன், சோஷியலும் முடிச்சுட்டேன். நான் 3ஆக படிக்க வேண்டியது வந்து சைக்காலஜி தான். சைக்காலஜி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட்டும் கூட. இன்றைக்கி நான் இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கோல். ஸோ இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக் பற்றின வீடியோ இதுக்கு ப்ரீவியஸான வீடியோவில் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான டெக்னிக்காகவே மாறிப்போச்சு. ஏன் அப்படின்னா வந்து என்னால் ஈஸியாக எல்லாத்தையும் ரிமெம்பரும் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ரிவிஷன் வந்து ரொம்ப நேரம் இழுத்தடிக்காமல் கொஞ்ச நேரத்துலேயே எஃபெக்டிவான ரிவிஷனும் பண்ண முடிஞ்சிருது. நம்ம படிக்கிறத அடிக்கடி திருப்பி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அதை ஞாபகப்படுத்தி அங்கேயே எக்ஸாம் ஹால்லேயே நம்ம கரெக்டான ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிவிஷனுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, அதில் பர்சனலாக இந்த டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி என்னுடைய டே ஸ்கெடியூலில் நான் லாஸ்ட்டாக எழுத வேண்டியிருந்தது ஸ்டாண்டர்ட் 7ல் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எப்பவும் போல் பாடல் வரிகளுக்குன்னு ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் பேப்பர்ஸாக எழுதி பஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதில் சேர்த்து எழுதணுங்கிறது தான். ஆல்ரெடி நான் 6th 8th படித்து முடிச்சுட்டேன். 7th எழுதி முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் இதை படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ பாடலாசிரியர்கள், அதுக்கப்புறம் நூலாசிரியர்கள், அந்த பாடல் வரிகள் எல்லாம் எப்படி படிக்கணுங்கிறதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் நினச்ச மாதிரியே என்னுடைய டே ஸ்கெடியூல் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே மெஷர் பண்ணுற மாதிரி கம்மியான ஷெடியூல்ஸை வச்சு முடிங்க. நிறைய ஃபோர்ஸ் பண்ணி நிறைய படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே இன்டல்ஜ் பண்ணி படிக்க முடியாமல் கில்ட் ஆகாதீங்க. எப்போவுமே
கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து உங்கள் சக்ஸஸ் நோக்கி போயிட்டே இருங்க. இல்லைனா நீங்கள் ரொம்ப ட்ரெயின் ஆகி உங்களால் படிக்க முடியாமல் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையுமே ப்ரீவியஸாக பிளான் பண்ணுறதுமே உங்களுடைய அடுத்த நாள் டே ஸ்கெடியூலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு மெத்தட் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, சோஷியல் நான் நினச்ச மாதிரி எல்லா டே ஸ்கெடியூலுமே முடிச்சிட்டேன். எல்லா நாளும் இப்படி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமானா இல்லை, என்னைக்காவது 1-2 நாளில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பேக்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்த நாளுக்குள்ளே ஸ்டடி ஸ்கெடியூலையுமே வந்து இன்றைக்கி நைட்டே பிளான் பண்ணிட்டேன். அப்படி எழுதும்போது அடுத்த நாள் எந்திரிச்சு உட்காந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இது ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் 5 minutes தான். அதனால முந்தின நாளே நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்தோன்னே எது டஃபஸ்ட்டான சப்ஜெக்டோ அதை படிக்கிறதுக்கும், எது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணுமோ இல்லை ரிவிஷன் கொடுக்கணுமோ அதை ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்படி சின்ன சின்ன டிப்பையும் ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷனில் நம்மளை எக்ஸாஸ்ட் ஆகாமல் ஓட வைக்கும். சின்னதாக ஒன்று பிளான் பண்ணிட்டு படுக்கும்போது நாளைக்கு நம்மளுடைய டே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு நல்லபடியாக முடிஞ்சுச்சு இந்த டே. குட் நைட்.